பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களை எல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கபடினால் பாஸ்டர்னால இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைய முடியல. கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு 3 காரியத்துல உங்களுக்கு பெருகச் செய்கிற ஒரு வல்லமையை கொடுக்க போகிறார். என்ன காரியம்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 3 காரியத்தை உங்க வாழ்க்கையை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். நம்பர் 1 ஞானம், நம்பர் 2 கிருபை, நம்பர் 3 தயவு. இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஏன் முக்கியமா சொல்றேன்னா, ஏசப்பாக்கே இந்த 3 காரியம் அவசியப்பட்டால் நமக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கும் இந்த 3 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1, கர்த்தர் ஞானத்துல உங்களை பெருக செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நாட்கள்ல சாலமோனுக்கு ஒத்த ஞானம் யாருக்குமே இல்லையா. சாலமோன் பலிகளை 1000 சர்வாங்க தகன பலிகளை கொடுக்கிறார். தகன பலியை கொடுத்த உடனே 1000 சர்வாங்க தகன பலியில அவருக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, எல்லார காட்டிலும் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பத்தை நடத்த ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கட்ட வேண்டியது நிறைய இருக்கலாம், உங்க குடும்பத்தை நடத்த வேண்டியது நிறைய விதங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஆண்டுட்டு உங்க ஞானத்தை கேளுங்க. ஏசப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க. என்னோட கமெண்ட் பண்ணுவீங்களா? ஏசப்பா, ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. 2வதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற காரியம் என்னன்னா, கிருபை. ஆமென். கிருபை இல்லாமல் பாருங்க, நம்ம வாழ்க்கையில எதையும் ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த கிருபையை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்துட்டாருன்னா எல்லார காட்டிலும் நீங்க ஸ்பெஷலா இருப்பீங்க, வித்தியாசமா இருப்பீங்க. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு மேலாக தேவ கிருபை இருந்துச்சு. எல்லாரும் அழிந்து போனார்கள், நோவா மாத்திரம் அழியாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்னா நோவாக்கு மேலாக ஒரு கிருபை. 3வது, கர்த்தர் தயவு கொடுக்க போகிறார். தயவுனாலே யாரை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம்னா, எஸ்தருடைய வாழ்வுல தேவ தயவு இருந்தபடியினால், மனுஷ தயவு இருந்தபடியினால் எத்தனையோ பெண்கள் இருக்கலாம். ஆனா அடிமை பெண்ணாகிய, அனாதையாகிய ஒரு எஸ்தரை எடுத்து ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த 3 காரியத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்பர் 1 ஞானம், நம்பர் 2 கிருபை, நம்பர் 3 தயவு. இவை 3 உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறாரு, மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நடந்து போகிறார். எல்லா தடையும் கர்த்தர் உடைச்சு உங்க தலையை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். ஆமென். இந்த நாள் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த 3 காரியம், கிருபை, ஞானம், தயவு, இது 3 உங்க பிள்ளைங்க மேல நீங்க ஊற்றி ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தடைகளை நீக்கி போட்டு முன்பாக சென்று எல்லா காரியத்தையும் செம்மையும் நேர்த்தியுமாய் நீங்க நடத்தி கொடுங்க என்று நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.